பாராளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது தற்காலிகமாக தடை ஒன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්චුනා මන්ත්‍රයා විසින් කරනු ලබන මෙම ප්‍රකාශ පිළිබඳ ඉතා ගැඹුරින් අධ්‍යයනය කිරීමෙන් හා සලකා බැලීමෙන් අනතුරුව ඒ ජාතික සමගියට හා සංවිධියාවට එල්ලවන තර්ජනද සැලකිල්ලට ගෙන කතානායකරයා ලෙස මා වෙත ස්ථාවර නියෝගවල විධිවිධාන ප්‍රකාරව පැවරී ඇති බලතල වලට අනුකූලව பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்துக்கும் இன சக வாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இதனால் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார். இது பாராளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும். ராமநாதன் அர்ச்சுனா இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் ஹன்சாட் பதிவில் இருந்து நீக்க உத்தரவு பிறப்பிக்கின்றேன். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் வெளியிடும் கருத்துக்களை ஆடியோ வீடியோ வடிவில் சமூக வலைதளங்களில் நேரடியாக ஒளிபரப்புவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அதன்படி நாளை முதல் மே 8ஆம் தேதி வரை நடைபெறும் பாராளுமன்ற அமர்வுகளில் அர்ச்சுனா தெரிவிக்கும் கருத்துக்கள் ஒளிபரப்பப்பட மாட்டாது. மேலும் பாராளுமன்றத்தில் ஆற்றும் உரையை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடவும் கூடாது. குறித்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரின் நடத்தையின் அடிப்படையில் இந்த தற்காலிக தடை நீக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்தார். වෛද්‍ය රාමනාදන් අර්චුනා මහතා විසින් පාර්ලිමේන්තුව තුළදී සිදු කරනු ලබන කිසිදු ප්‍රකාශයක් ශ්‍රව්‍ය දූෂ්‍ය හා සමාජ මාධ්‍යවල සජීවී විකාශය කිරීම අත්හිටුවීමට කටයුතු කරන ලෙස මම නියෝග කරමි. තවද අවස්ථානුකූලව මන්ත්‍රීවරයා විසින් සිදු කරනු ලබන එවැනි අවමන් සහගත අශෝභන සහ පහත් පෙළේ වචන යොදා ගනිමින් කරනු ලබන ප්‍රකාශ සියල්ල හැන්සාඩ් වාර්තා වලින් ඉවත් කිරීමට පියවර ගනු ලබන බවත් වැඩිදුරටත් මෙම සභාවට දැනුම් දීමට කැමැත්තෙමි. තවද මෙලෙස සජීවී විකාශය අත්හිටුවීමට කටයුතු කරන කාලය තුලදී මන්ත්‍රීවරයා විසින් පවත්වනු ලබන කතාවල අන්තර්ගතය සහ සිදු කරන ලබන ප්‍රකාශ පිළිබඳව සැලකිල්ලටගෙන එම తాවකාලික අත්හිටුවීම ඉවත් කිරීම පිළිබඳව සලකා ලබනු බවත් වැඩිදුරට සඳහන් කිරීමට කැමැත්තෙමි.